சொல்லி மலர்ந்த சந்தவர் மலர் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கியிருக்கிறது என்றால் மனதில் பெறாமல் பெற்றெடுத்த இரண்டு செல்வத்தை நம்முடைய மகளை மலர்ந்து போக வேண்டாம் என்று பலமுறை எடுத்து உரைத்தாய். ஒரு வார்த்தை கேட்டாலா? ஒரு வார்த்தை மீறி மலர்ந்து சென்றால் அவருடைய வாழ்வே பாழாகி போச்சு. உண்மைதான். ஒரே ஒரு ஒன்பது எப்படி உன்னை தாய் என்று மாறாமல் உன்னை தாரமாக நினைத்தார். கண்குளர் அந்த பார்த்தேன் அடியடி அடித்து சித்திரவதை செய்திருந்த நாட்டை விட்டு குறைஞ்சிட்டேன். அதை நினைத்து என்னுடைய மனதில் பெருத்த கவலை கவலை இதை பாருங்க. உன்னுடைய மனங்களை இந்த ஆரம்ப மருந்தா? ஆமாங்க, மருந்து பயப்பட வேண்டாம். மருந்துல என்ன தெரியுமா? முக்கடியில் தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை சொல்லக்கூடிய மாப்பழா வாழை. அந்த பணச்சார் அதை அறிந்தினால் மனங்களை சேர்ந்து எங்கே என்ன சாப்பிடுறா பாரு டேய் பானில பாக்க வச்சு சாப்பிடாதா? நீ எத்தனை சிட்டிக்கு போற? 3 சிட்டிக்கு போற சொன்ன. 3 சிட்டிக்கு போற சொன்ன. நான் அதை விட கம்மியா தான் போட்டுக்கிறேன். கம்மியாவா? கம்மியா போட்டு எடுக்குமா? 30 சிட்டிக்கு போட்டுக்கிறேன் நான். அப்பாயி ஆளு முறைச்சுக்கு நிற்பாரு. காலையில எண்ணெயை காய்ச்சி காதல ஊத்திடலாம், டக்குன்னு தெரிஞ்சிடும். யாரு காதல? அவர் காதல. அவர் காதல இல்ல, உன் காதல் தான் ஊத்த போறேன். இப்போ காட்டுங்க. என்ன போடுறேன்? ஆரம்பத்தை வேலை மாட்டா பனிச்சடி கடுக்க யூரியா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அம்மா தேங்கி எத்தாந்து ஆப்பிள் ஆப்பிள் போடு. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் போட்டு அம்மா பேஞ்சு எத்தாந்து. ஏய் பிசைந்து கடைசியா நான் சொன்னது சப்போட்டா. எங்க போய்யா? சப்போட்டா பழம், பால் சப்போட்டா எல்லாம் போட்டு எத்தாந்து. நீ குசு விட்டுற மோந்து பார்த்து உட்காந்து நினைப்பான். தோசை மேல முட்டி வைப்பாங்களா, முட்டை மேல தோசை வைப்பாங்களா? பூமாதேவி கொஞ்சம் பிபி அதிகமாகி போச்சு. எங்க போய்க்கிறா பூமாதேவிய? விட்டுட்டு குளிக்க போய்க்கிறா பாத்ரூமுக்கு.
என்ன லைட் கம்பெல்லாம் ஆடிங்க? அது சப்போர்ட் யாரும் கொடுக்கல. இந்த பயசாரி அருந்தின உடனே என் மனக்கவலை பறந்தோடி போச்சு. இந்த நேரத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்க. இந்த பாதுக்கு சஞ்சலம் ஏற்பட்டு இந்த நாட்டு மக்கள் எப்படிலாம் பேச தெரியுமா? தெரியுமா? ஐயோ 60 வயசு நேரம் கட்டிக்கிட்டா இந்த 60 வயசு நேரம் இந்த பாய்ப்பை வந்து நடுத்தரவுல பிச்சுதான் போறா அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? நீ எதுக்கு அழுகுற? நீ அழுகுற? அம்மா குளக்கரைக்கு போக முடியல, தண்ணி எடுக்க முடியல. வரவங்களாம் ஒரு மாயிரா சொல்லிட்டு போறாங்க. உனக்கு 60 வயசு கிழவனா, அம்மாக்கு 20 வயசா. அந்த கிழவனை கட்டிக்கின்னு இப்படி ரோடு பட்டு நடக்கிறான். நாளைக்கு பச்சுன்னு உயிர்ந்து செத்துட்டாக்கா இந்த நாட்டை யாரு ஆடுறது? அவன் புள்ளத்தான் ஆளுவான். நீ நடுத்தேர்ல உட்காந்து பிச்சைத்தான் எடுப்ப அப்படின்னு அம்மாவை சொல்றாங்க. நம்முடைய நாட்டு பக்கம் சொல்லுவாங்கடா. யாருக்கு அது? இந்த நாடு அத்தை யார் மேல இருக்குது? உன் பேர் மேல இருக்குது. யார் மேல இருக்குது? ஒருவேளை அஞ்சு தொத்தனை மேல தருதல அவன் நாட்டுக்கு வந்தாங்களா? ஆமா வந்து கேட்டான்னா என்ன பேச சொல்லுவேன்? முல்லை தனி சேரும். ஆமா அதான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த நாடு நகரம் உப்பு சட்டிகள் வரவோடு என் மேல இருந்தாலும் என்ன, என் மணிமணி இருந்தாலும் என்ன, மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு போறோம். எழுதி வச்சுட்டு போறேன். இந்த ஊர்ல சக்காத்தாரு ஐயோ வந்தா இந்த 60 வயசு கேள்வி கட்டினா கட்டி இந்த உப்பு சட்டி நாடு உப்பு சட்டி வர கூட அத்தனை எழுதி வந்தானு இந்த ஊர்ல என் சக்காத்தி நாடு மேல கொண்டு போயிட்டு பேசுவா. வேண்டாங்க வேண்டாம். அடி பாய் முண்டை இதுக்கு தெரிஞ்சு உன்னை நான் கூட்டி கொடுத்தேன். நானு ஏன் எழுதி கொடுக்கத்த வேணான்ற என்ன அந்த ஆள் எழுதிக்கணுமா என்ன? ஓ நம்ம வேலை வேணாம் சொன்னதான் அந்த ஆள் வறுப்பு எழுதி வைப்பான். ஓ நீ அந்த பக்கமா வரியா? சுகர் மில்கா வரியா? செய்யா இருந்தியா? நான் இப்படி சாப்பிட்டா இந்த பக்கம் வந்துட்டேன் நானு. சரி எழுதி வாங்கிக்குவோம். கொண்டு வர பத்தா எவ்வளோப்பா பத்தரா? நீ எவ்வளவு இது வேணும்? நல்லா ஒரு 500 ஏக்கர் மாதிரி கொடுப்பா. 500 ஏக்கரா? ஆர்டர் தான் கூட நம்மளுக்கு கொடுப்பா. ஒரு 500 5000 ரூபாய் பத்திரம் ஒரு 50 கொடுத்தா போதுமா? 5000 ரூபாய் பத்திரா? 50. அது என் பாத்ரூமுக்கு ஆகாது. பாத்ரூம் ரிஜிஸ்டர் எழுதுறதுக்கு 50 பத்திரம். 50,000 பத்திரம் 50. அப்போ ஒரு 70 பத்திரம் வாங்கிக்க. என்னத்த அது நான் லஞ்ச் சாப்பிட்றேன். அதுல ஆகாது. லஞ்சா அப்படின்னா? லஞ்சு அது ஆகாது. எவ்வளவு தான் வேணும்? இது கன்யாவா வாங்கிமாவா? ஒரு 5 ரூபாய் பத்திரம் தான் கொடுப்பா. 5 ரூபாய் பத்திரம் எடுத்து ஏதுரா வேடா மணியாவது போடுறான். வேணா கொடுப்பா. நல்லா நிறைய அதிகமா கொடுப்பா. ஏய் வேணா கொடு, அவ்வளவுதான் கொடு. போடா வாங்கி போடா விரும்பு போடா. என்னடா இங்கி கம்மியாக்குதியா? சொல்லுங்க ஐயா. ஓ பிள்ளையார் சொல்லி புளியா வேற. புளியே வரியா? புளியே வரியா இல்ல தக்காளி சாதமா? பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி. விஜயபுரி நாடு. விக்கிற வண்டி நாடு. விக்கிற வண்டியில பக்கத்துல முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல். விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. விஜயவர்மன் மன்னர் எழுதி கொடுப்பது என்னவென்றால் திரும்பி படியா எழுதி கொடுப்பது என்னவென்றால் என்னவென்றால் இந்த நாடு நகரம். நகரம் அப்படி உருண்டு மூடும். நகரம். ஆடி நகரம். உப்பு சட்டி கல்வரகோடு. உப்பு சட்டி பனியனு லிங்கி சாக்ஸ். ஆமா ஜட்டி பனியனு சாக்ஸ் பேண்ட் டிராயர் பாவாடை ஜாக்கெட். உப்பு சட்டி கல்வரகோடு. உப்பு சட்டி கல்வரகோடு. அனைத்து என் மனைவி ஆரவணிக்கு உரிமை. உரிமை. சாட்சி கையெழுத்து போடு. சாட்சி கையெழுத்து போடு. சாட்சி போடு. ஏய் மூதேவிய நேரா போடு. சாஞ்சின்னு போறது இல்ல, கையெழுத்து போட்டு கொடு. இப்படிக்கு இல்லை
கையெழுத்து போட்டுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் உங்க கதி முடிஞ்சு போச்சு, நீ போடு. எது முடிஞ்சு போச்சா? இந்த ஜாகிரதை பார்த்து பத்திரம் ஜாகிரதை. உஷாரா இருக்கணும். இது இருக்குமா ஐயா? நீரோட வச்சா எலி கத்திதான். இது போல கருவாடு வச்சு வைக்க போறேன், இந்த வைக்கிறேன். அரவணி, இன்று முதல் நம் நாட்டு மக்களுடைய ஏற நமக்கு யாருமே பேச முடியாது. சரி சரி இவ்வளவு தானே என்ன ஆசை? எப்படி முதலா எங்கள் ராஜா பொட்ட. ஆமா, உனக்கு என்ன வயது? 60. எனக்கு என்ன வயது? 20. 20. 60க்கு இது ஒட்டு போகுமா? ஒட்டு போக என்று தான் திருமணம் செய்தி. ஒட்டு போகணும் என்று திருமணம் செய்தி. திருமணமா? 2 புள்ள பெத்தவன் கேளன ஒரு கேளடா உனக்கு. டேய், இந்த கேட்டியா பொட்ட கல்யாணம் ஒரு கேளு மாதிரி கேளு. கேளுடா. அட மாட மாட்டிச்சா பாயிடா. தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு பாராமல் என்னை இப்படியெல்லாம் சட்டி கொண்டு கட்டி அடிக்கிறாய். தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு பாராமல் என்னை இப்படியெல்லாம் செய்கிறாய். நியாயமா இது? நியாயமா? டேய், நியாயமா கேக்குறீங்க? 20 வயசு பொண்ணு வாழ்க்கை சொல்லி நியாயமானது? நியாயமானது கேட்க என் பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும் என்று உன்னை எண்ணம் தரமுள்ள திருமணம் செய்தி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு உள்ளது. அரவணை மக்களே என் வாழ்க்கை அனுபவம். திருக்குறள் மறவாதே, திருக்குறள் மறவாதே. திசை மாறி போகாதே, திசை மாறி போகாதே.
படகின் நிலை போலே வாழ்க்கையினும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒன்றா வேதம் வாழ்க்கையினும் ஓடம். பெண்ணாடி நீ. என்னது? இல்ல பேயா பேயா? ஒரு பெண்ணா பேயான்னு அன்னைக்கு தெரியுங்களா? அன்னைக்கு தெரிஞ்சு ஒரு கேட்டு என் பொட்ட பையன். ஏய் ஆமா இது மனைவி முதல் மனைவி எப்படி இருந்தா? என்னுடைய முதல் மனைவி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் யமலோகம் அடைந்து விட்டாள். டேய் உடைய முதல் மனைவி உடல்நிலை சரியில்லாத காரணத்துல இறக்கவில்லை. அப்படி ரயில் மனைவி எப்படி இந்த ஆறாள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்த பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து சாகடிச்சிட்டேன். அடிப்பாடி. அப்படி என்றால் என்னுடைய மனைவி தானாக இறக்கவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து என்னுடைய மனைவிக்கு கொடுத்து சாகடிச்சு விட்டேன். அது மட்டும் இல்ல உடைய மகள் இருக்காள ஆனந்தி அவளுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக தெரியுமா? யாரு? டேய் என்னுடைய அண்ணனை இப்படிப்பட்ட மாபெரும் சபையில அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி வேதனைப்படுத்தின அல்லவா? அவன் மலர்களை செல்லும் பொழுது என்னுடைய அண்ணனை பின்தொடர்ந்து அனுப்பி வச்சு அவளுக்கு கருப்பையா சூறையாட சொல்லிட்டு நான் தான். அப்படி இல்லை, என் மகளுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. இந்த ஆறுவழி செய்த சூழ்ச்சி. அது மட்டுமல்ல உடைய மகன் இருக்கான ஆனந்தன் அவர் அப்பாவி அவர் ஐயப்பாவும் ஒன்றுமே தெரியாதவன் சொல்லப்போன ஒரு நிரபராதி. எப்படி மகன்? ஆமா அப்பாவி ஒன்றுமே தெரியாது ஒரு நிரபராதி. ஆமா அந்த நிரபராதிக்கு வந்த நிலைமை அவனது நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? இந்த ஆறுவழி செய்த சூழ்ச்சியா? இந்த ஆரவழி செய்த இந்த ஆறுவழி செய்த சூழ்ச்சியால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். நீ செய்த சூழ்ச்சியால் என் மகனை நாட்டை விட்டே அடி சித்திரவதை செய்து நாட்டை விட்டே கலக்க பாவி சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன், சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேல் விழி அகற்றிய மாதரை நம்பாத என்றான் ஒருவன். உன்னை நல்லவளை பிள்ளைக்கு தாய் வேண்டும் இரண்டாவது திருமணம் செய்தேனே, எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டி இது வேண்டா இன்னமும் என்ன வேண்டும். வேண்டுமா? விட்டால் இந்த நடந்த உண்மையை அத்தனை பேருக்கு எடுத்துருக்கோம். உன்னை உயிரோட விடக்கூடாது. இதை பார்க்கலாம். இதை போய்